Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 58 part 2. ஓபன் பண்ணா நம்ம சனமி அப்படியே பேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஒபனை வந்து சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சும்பா. அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நானே இப்பதான் வந்தேன்பா. சரி ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்பானா. எங்கத்த ஒபனை எல்லாம் புலம்பி தள்ளுவான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை மில்லியன் வருஷம் ஆனாலும் சரி இவங்க எல்லாம் அப்பறாங்க கூட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லாமா. அவனும் அதே தான் சொல்லுவான். 2 பேத்துக்குமே அதான் கவலையா இருக்குது. ஏன்னா எவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவனுக்கு டெவலப் ஆகிற மாதிரியே தெரியல. அவங்க மாஸ்டரும் இந்த வேலையை தான் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன பண்றது, சொல்லிட்டாரு செஞ்சிருவாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பானுங்க. சனமி பாத்தீங்கன்னா தீவிரமா என்னத்தையோ யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா விஷயம்னு கேட்டா அந்த கேசல்ல நடந்த விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போச்சே டீமன், அதை வெட்டிட்டு பின்னாடியே ஓனானுங்களா. அதை என்ன பண்ணுச்சு, கேசலுக்குள்ள குதிச்சுது. இவனும் உள்ள குதிச்சானுங்க. ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே டிஃபரெண்டா இருந்துச்சு. அங்க ஒரு டீமன் 2 டீமன் இல்ல, எக்கச்சக்கமா நிறைஞ்சிருந்தாங்க. அதை பார்த்து ஷாக் ஆனானுங்க. பட் ஆனா ஃபாலோ பண்ணிட்டு போன டீமனை போட்டு தள்ளிட்டு உள்ள இறங்குனானுங்க. கடைசியில பார்த்தா அந்த இடமே டோட்டலா மாறிடுச்சு. அது எப்படி என்னன்னு தெரியல. அண்ட் இது வரைக்கும் இவனுக்கு இவ்வளவு டீமன்ஸ் ஒரே இடத்துல பார்த்ததே இல்ல. அதுலயே தெரிஞ்சு போச்சு இதுதான் டீமன்ஸோட ஹப்னு. எந்த ஒரு ட்ரேஸும் இல்லாம டக்குன்னு எல்லாமே மாறிடுச்சு. இந்த விஷயம் தான் 2 பேத்துக்குமே மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது. மொத்தத்துல அதுதான் டீமன்ஸோட ஹைட் அவுட்னு இவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. சனமியும் சும்மா இல்ல, அந்த இடத்தை அடிக்கடி போய் செக் பண்ணி பார்த்துட்டான். ஃபுல்லா எம்டியா தான் இருக்குது. அன்னைக்கு பார்த்த விஷயத்த அதுக்கப்புறம் இவன் பார்க்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம சிட்டிஸ்ல இருந்த டீமன்ஸ் எல்லாமே அட் அ டைம்ல அந்த டைம்ல காணாம போயிருச்சுங்க. அதுவும் அது எதோட சிங்க் ஆகுதுன்னா அந்த டைம் தான் நெசுகோ சூரியனை ஓவர் கம் பண்ணான். இதுலயே கன்ஃபார்மா தெரியுது இதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. சனமிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன், எனக்கு அது சந்தோஷம் தாங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன மேட்டர்னா இவங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல, ஆனா டீமன் காப்ஸ் இருக்காங்களே அவங்க தான் பஞ்சாயத்து. இவங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனாலயே டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அடுத்து என்ன மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்க போகுதுன்னு கணிக்கவே முடியல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒபனை இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்பா. உடனே சனமி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்ட்டு வா நம்ம 2 பேரும் மேட்ச் வச்சுக்கலாமா. அவனும் ஆக்சுவலா அதை தான் கேட்க வந்தான். ஏன்னா இவங்க ஃபுல்லா அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை என்னைக்கு டெவலப் பண்றது, அதனால இவங்களும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம டான்ஜிரோ இருக்கானே, அவன் அந்த சாப்பாடு பாத்திரம் அது இதுன்னு தூக்கிட்டு போறதுக்காக டென்கனோட ஒய்ஃப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான். உடனே அவங்க டேஸ்டியான டீ எல்லாம் போட்டு குடிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம பையன் இந்த என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினால, ஐ மீன் காப்பாத்த ஹெல்ப் பண்ணால, அதுக்காக தேங்க்யூ சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க எப்பவுமே நன்றியோட இருப்போம் அப்படி இப்படி மாயில. ஏமா நான் மட்டும் தனியா இதை பண்ணலாமா, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம், எனக்கு மட்டும் எல்லா கிரெடிட்டும் கொடுக்குறீங்களேங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவனோட தங்கச்சி, அப்புறம் அந்த பன்னி மூஞ்சுவாயன், அப்புறம் அந்த மஞ்ச முடிக்காரன், அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. அதான் இனசுகேவையும் ஜெனுட்சுவையும் சொல்றாங்க, கூடவே டென்கன். இப்படி நீங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டனால தான் இப்ப நாங்க உயிரோட திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா. ஆனா இப்ப டென்கனுக்கு வந்து இன்னுமே சண்டை போடணும்னு ஆசை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா டென்கன் ஒழுங்கா தூங்குறதே இல்ல. சோ இந்த மாதிரி டைம்ல தான் அவனே பிளேம் பண்ணிக்குவான், ஏன் தேவையில்லாம டீமன் காப்ஸ் விட்டு வந்தோன்னு. அதனாலேயே டான்ஜிரோ கிட்ட எப்படியாச்சும் அந்த முசன் கிபுட் சுஜியை காலி பண்ணிரு, அவன் இனிமேட்டு இருக்கவே கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி வெறியத்தி விடுவாங்க. அப்படியே கட் பண்ணா டென்கன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். என்னன்னா இது வரைக்கும் வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே மவுண்டனை சுத்தி வந்து முடிப்பாங்க. ஆனா இந்த டைம் ஒரு பேட்டில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கும் என்ன தெரியுமா பண்ணணும், இவங்க அந்த மவுண்டன் வரைக்கும் போகணும். எல்லாம் ஒரே கணக்கு தானே. சரி இப்போ என்னன்னா டீமன்ஸுங்க எப்பவுமே நைட்டு தானே வந்து சண்டை போடும். சோ இப்போ நைட் டைம், இந்த டைம் அந்த காட்டுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே விட்டு இவன் ஒரு டீமனா அவங்கள பொழக்க போறான். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த இருட்டுல அந்த டீமனை சென்ஸ் பண்ணி எப்படி சண்டை போட்டு எஸ்கேப் ஆக போறாங்க அப்படிங்கறதான் இப்ப டெஸ்ட். இருட்டுக்குள்ள ஒரு வெங்காயமும் தெரியல. இவனுங்களை சும்மா விட்டாலே அங்கங்க இருக்கிற மரத்துல போய் இடிச்சு மல்லாக்க கவுந்துருவானுங்க. இல்ல எங்கத்த டென்கன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது. இல்ல மேட்டர் என்னன்னா இவங்க எல்லாம் சண்டை போட்டு மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும். சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுக்குள்ள இறங்கியாச்சு. அவன் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வர்றான், எப்படி அடிக்கிறான் எதுவுமே தெரியல. திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் மல்லாக்க கிடக்குறாங்க. சொத்துன்னு அடி விழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். இதை பார்த்துட்டு டான்ஜிரோக்கு அள்ளு விடும். என்ன பண்றது, அவன் தான் இதுக்கு முன்னாடி ஷினோபியா வேற இருந்திருக்கானே, அதனால அவனால இதை ஈஸியா பண்ண முடியும். நம்ம பையன் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்மெல்ல வச்சுதானே கண்டுபிடிப்பான். ஆனா அவனால அதை பண்ண முடியல. சரக்குன்னு வருவான், அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பான். இதுல இன்னொரு மேட்டர்னா இவ்வளவு நேரம் 3 கிளவுட்ஸ்ங்க வந்து மறைச்சிருச்சுங்க. அதனால ஒன்னும் தெரியாம இருந்துச்சு. இப்ப லைட்டா விலகும் போது அவனை பாத்துருவான். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அடி வாங்கி கிடக்கிறத பார்த்த உடனே நீங்க ஒரு அஷிரா, உங்களை எதிர்த்து எங்களால நார்மல் டைம்லயே சண்டை போட முடியாது, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாய்ப்பே இல்லங்கிற மாதிரிலாம் ஒருத்தன் புலம்பி தள்ளுவான். உடனே காதுகிட்ட போய் ஏண்டா முடி வளர்ந்த மூதேவி, இதே விஷயத்தான் டீமன் கிட்டையும் சொல்லிட்டு இருப்பியான்னு பொட்டனிலேயே ஒரு
போடு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். டேஞ்சரோ பார்த்துட்டு இவர் இதுக்கு முன்னாடி ஹஷிராவா இருந்தவர், அது மட்டும் இல்லாம ஷினோபி, நம்ம அரை மனசோட இவரை ஜெயிக்க முடியாதுன்னு சண்டை போட்டோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாதான் முடியும். அதுவும் ஃபுல் எஃபோர்ட்ல அடுத்தடுத்து போய் அட்டாக் பண்ணுவோம். அப்பதான் ஜெயிக்க முடியும்னு சரி ரைட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சண்டை போடுவாங்க. அவன் அடிக்கிற அடியில எல்லாம் பறந்துருவாங்க. ஆனா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டேஞ்சரோ தான் போய் ஒண்டியால நின்னு காட்டுத்தனமா சண்டை போடுவான் அவங்க கூட. அங்க இருந்தவனுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. எப்பா அவர் இதுக்கு முன்னாடி ஹஷிராவா இருந்தவர், அவரையே பைய ஒண்டியால நின்னு சமாளிச்சுட்டு இருக்கான்னு அப்படியே அசந்து போய் தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. ரெண்டு பேரும் போற சண்டையில இடையில போகவே முடியாது. அப்படி ஒரு விரித்தனமான ஃபைட். இப்பதான் தெரியுது அப்பர் ரேங்க் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. டென்கனுக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தா என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான். சரி அவன் ஒண்டியால சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அடுத்தடுத்து எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. அது டென்கனுக்கு செம ஹாப்பி. பரவாயில்ல எல்லாம் வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல சண்டை போடுவாங்கன்னு வைங்களேன். இப்படியே ட்ரைனிங்கும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆனா எல்லாத்தையும் நிக்க வச்சு பச்சை பச்சையா திட்டுவான். நானே ரிட்டையர் ஆனவன், நீங்க எல்லாம் இப்போ சண்டை போட வேண்டிய ஆளுங்க, என்கிட்ட போய் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவங்களா, உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போட வேண்டாமா, என்னைய ஜெயிக்க வேண்டாமான்னு கேட்பான். நீங்க இதுக்கு முன்னாடி ஹஷிராவா இருந்தவர், உங்ககிட்ட எப்படி நாங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், இதெல்லாம் ரொம்ப ஓவரும்பா. ஏன்டா இதை சொல்றதுக்காக நான் உன்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். உடனே அவன் என்ன சொல்லுவான், மன்னிச்சிருங்க, ஹஷிராசாலையும் நம்ம பையன் டேஞ்சரோ இருக்கானே அவனாலையும் கண்டிப்பா முசன் கிபுட்சுஜியை காலி பண்ண முடியும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு வெறிகுண்டு பேசுவானுங்களா. அதை பார்த்துட்டு டென்கனுக்கும் சரி நம்ம டேஞ்சரோக்கும் சரி அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா அடுத்த நாள்ல இருந்து வெறித்தனமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி இப்ப நம்ம பையன் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் சூப்பரா முடிச்சிட்டான். இனி அவனுக்கு இங்க வேலை இல்லைன்னு வைங்களேன். டென்கனோட ட்ரைனிங்ல டேஞ்சரோ பாஸ், நீ இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு கிளம்ப சொல்லுவான். இப்ப என்னன்னா இவங்க அப்பர் ரேங்க் டீமனை தான் டிஃபீட் பண்ணிருக்காங்களே தவிர முசன் கிபுட்சுஜி இன்னும் முடிக்கல. அவனை காலி பண்ற வரைக்கும் இது முடியவே முடியாது. அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் அவனையும் காலி பண்ணுவேன், விட மாட்டேன்னு வெறியோட சொல்லுவானா. அவனுக்கும் செம ஹாப்பி. அப்புறம் என்ன டேஞ்சரோக்கு ஒரு மூட்டை ஃபுல்லா சாப்பாடை கொடுத்து நல்லபடியா போயிட்டு வாம்பாங்க. சரி ஓகே நான் அடுத்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போறேன்ட்டு கிளம்புவான். எல்லாம் சீரப் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அப்படியே ஜாக்கிங்லயே அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான்னு வைங்களேன். அங்க யார் இருக்கா தெரியுமா, நம்ம டொக்கிட்டோ தான். அவன் அங்க இருக்க எல்லாத்தையும் துவன்னு துவச்சு எடுத்துட்டு கடைசியா நின்னு ஒருத்த முக்கிட்டு இருப்பானா. அவனை பார்த்து என்னடா பேசுற, என்ன பேசுற மூலகட்ட பாயில, ஒரு டீமனை கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீ கண்டிப்பா தோத்துருவே அப்படிம்பானா. உடனே வெறிகுண்டு சண்டை போட ட்ரை பண்ணுவான். அசால்ட் அவன் கையில வச்சிருந்த கத்தி மாதிரி அந்த மரக்கட்ட கத்தியை தட்டி விட்டுட்டு, தம்புடு நீ இப்ப போட்ட சண்டைய டீமன்ட்ட போய் போட்டிருந்தேன்னு வை 3 நேரமாச்சு செத்துருப்பான். சோ டேஞ்சரோக்கு அடுத்த ட்ரைனிங் இவன் கூட தான். அது எந்த லெவல்ல இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.